நம்பர் 1 நீங்க வந்து இத மண்டபத்துல தான் போய் பார்க்கணுமாங்கிறது இல்ல. சரி. அதையும் மீறி நீங்க வந்து தமிழக வெற்றிக் கழகத்த சேர்ந்த இன்ஃப்ளூயன்ஸான ஆட்கள் மண்டபமே வச்சிருக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. நீங்க ஒண்ணும் இல்லங்க. நான் இந்த மாமல்லபுரத்துல விஜய் பார்த்தார் இல்லையா? அதுக்கு 15, 20 நாட்களுக்கு முன்னாடி நான் சொன்னேன். இந்த நிகழ்வு கண்டிப்பா பனையூர்ல தான் நடக்கும். நான் மாமல்லபுரம் சொன்னேன். மாமல்லபுரம் எனக்கு தெரியாது. பனையூர்ல தான் நடக்கும். விஜய் ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி விஜய்ட்ட சொன்னது. ஏன்னா அந்த நேரத்துல புஷி ஆனந்த் வெளியே இருக்கார். அவர் தலைமறைவா இருக்கார். சீட்டா நிலவரங்கோ தலைமறைவா இருக்கார். மற்ற எல்லாருமே வந்து யாருமே விஜய் கூட தொடர்பிலே இல்ல. ஆதவ அர்ஜுனா டெஹ்ராடூன் போயிட்டாரு, டெல்லிக்கு போயிட்டார். தொடர்புல இருந்த ஒரே நபர் ஜான் ஆரோக்கியசாமி தான். ஜான் என்ன ஜான் பண்ணலாம்? சார் பனையூருக்கு கூப்பிட்டு பார்த்துடலாம் சார். இது ஒரு நியூஸ் கார்டா வருது. பனையூரில் தான் விஜய் சந்திப்பு நிகழ்த்த போகின்றார். ஃபீலர்ஸ் மாதிரி விட்டு சில நேரங்கள்ல வந்து அரசியல் கட்சிகள் வந்து உதாரணத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்கலாமா என்று யோசிக்கிறார்கள். சோர்சஸ் சே பார்ப்பாங்க. நம்ம கட்சி சொந்த கட்சிக்காரன் அடிக்கிறானா அடிக்கலையா என்ன பண்றான்னு யோசிப்பாங்க. ஓகே சார் பெரிய ரியாக்ஷன் இல்ல சார். இந்த வாட்டி வேணாம். அப்ப முதலமைச்சர் என்ன சொல்லுவாரு? அவ்வளவு அவசரம் இல்லப்பா வெயிட் பண்ணுங்கப்பா சொல்லிட்டு போயிருவாரு. அதே மாதிரி பழுத்திருக்கு சொல்லி பண்ணார். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நடந்துன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு ஆழம் பார்க்கிறாங்க. ஆழம் பார்க்கும் பொழுது எல்லாம் சொந்த கட்சிக்காரன் போட்டு அடிக்கிறான். அன்னைக்கே நான் சொல்றது 20 நாளைக்கு முன்னாடியே ஃபேக் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போட வைக்கிறாங்க. ஃபேக் கார்டு அப்ப அவன் சொல்றான் பாத்தீங்களா தளபதி போய் பனையூர்ல போய் பார்ப்பாங்க. ஏங்க இப்படி எல்லாம் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அறிவே இல்லையாடா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. நான் அன்னைக்கு சொன்னேன் இதான் நடக்க போகுது கடைசியில.